Hi, good morning, children. How are you? I believe you are fine. I have given some questions you to do, right? Have you done those questions? We will check it out. Today, I would like to talk about briefly those questions, children. Okay, some of you may be wondering why I have given such simple questions. Have you thought like that, children? அப்படி நினைச்சீங்களா டீச்சர் அதுக்காக இந்த சிம்பிள் கொஷின்ஸ் எங்களை தந்திருக்கிறோம் இது எங்களுக்கு தெரியுமே யூ ஹேவ் தாட் ரைட் ஓகே என்ன காரணத்துக்காக தந்தனானதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க சில்ட்ரன் ஓகே ஓகே சில்ட்ரன் இப்போ நான் தந்த கேள்விகள் எல்லாமே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரைட் எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது ரைட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் செய்வோம் ஆனால் சில விடயங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத விடயங்களும் இருக்குது சில்ட்ரன் நான் விளங்கப்படுத்தும் போது இதில் ஏதாவது உங்களுக்கு விளங்காட்டிக்கு நீங்கள் திருப்பி என்னிட்ட கேட்கலாம் ஐ பிலீவ் யூ வில் கெட் கிளியர் பிக்சர் சில்ட்ரன் ஓகே இதில் அதாவது நாங்கள் ரூல்ஸ் எங்களுக்கு காணப்படுது சில விடயங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத விடயங்கள் இருக்குது அப்படியான விடயங்கள் வரும்போது நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவேன் சில்ட்ரன் அதை மட்டும் நீங்கள் லைட்டாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா ஓகே பட் நீங்கள் எக்ஸசைஸ் செய்வீங்க அதை பற்றி எக்ஸசைஸ் எல்லாம் செய்வீங்க சில்ட்ரன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்தில் இருக்கும் ஓகே வி வில் செக் இட் அவுட் த கொஷின் சில்ட்ரன் ஓகே யூ கேன் லுக் அட் தீஸ் கொஷின் சில்ட்ரன் நீங்கள் ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் பார்க்கலாம் ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் blank a textbook right what have you given இங்கே has and விட வந்திருக்கு why what is the reason children இங்கே each of the students இங்கே சில பேர் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு வரும்போது இதை ப்ளூரல் நினைச்சிருப்பீங்க ரைட் தட்ஸ் நாட் லைக் தட் ஓகே ஈச் ஒவ்வொரு மாணவர்களும் இங்கே ஈச்ன்றது சிங்குலர் சில்ட்ரன் ஓகே இங்கே இண்டிவிஜுவலை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம் ஒவ்வொரு மாணவர்களும் ஓகே ஸோ ஒவ்வொரு மாணவரும் என்ன சொல்லும்போது அது ப்ளூரலாக சிங்குலர் ரைட் ஸோ ஈச் சிங்குலர் என்ன யூஸ் பண்ணுவீங்க ஹேஸா ஹேவா யூஸ் பண்ணுவீங்க ஹேஸ் யூஸ் பண்ணுவீங்க ரைட் ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் அ டெக்ஸ்ட் புக் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 மை பிரதர் அண்ட் சிஸ்டர் டேஸ் அவுட் எவ்ரி வீக்கெண்ட் வாட் ஹேவ் யூ கிவன் என்னத்துக்காக இங்கே தரப்பட்டது மை பிரதர் அண்ட் சிஸ்டர் இங்கே ரெண்டு பேரும் சேர்த்து சில்ட்ரன் ரெண்டையும் கம்பைன் பண்ணப்பட்டிருக்கு ரைட் ரெண்டு பேரையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு ரைட் மை பிரதர் அண்ட் சிஸ்டரை வந்து ஐவி யூ தே ஹி ஷீட் அண்ட் ப்ரோனவுன்ஸுக்குள்ளே இதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுவீங்க வீக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுவீங்க ரைட் இது இந்த ப்ளூரல் ஃபார்ம் வீக்குள்ளே வரும் ரைட் ஒரு ஆள் மட்டுமண்டா தான் சிங்குலர் இங்கே ரெண்டு பேரையும் சேர்த்து தான் கதைக்கப்பட்டிருக்கு ரைட் ஸோ ப்ளூரல் ஃபார்முக்குள்ளே வரும் அந்த காரணத்தால் இங்கே ஆன்ற வேர்ப் சேர்க்கப்பட்டிருக்கு சில்ட்ரன் ஓகே டூ சப்ஜெக்ட்ஸ் ஜாயின் பை அண்ட் ப்ளூரல் ஓகே இங்கே ரெண்டு சப்ஜெக்ட்ஸும் சேரப்பட்டிருக்கு ப்ளூரலாக இருக்குது ஸோ சிங்குலர் ரெண்டும் சேர்ந்து ப்ளூரலாக வந்திருக்கு ரைட் ஸோ நீங்கள் என்ன சேர்ப்பீங்க சேர்ப்பீங்க மை பிரதர் அண்ட் சிஸ்டர் அவுட் எவ்ரி வீக்கெண்ட் children next question number 3 neither or neither okay neither or neither okay ரெண்டு விதமாயும் சொல்லலாம் சில்ட்ரன் நீதர்ன்னு சொன்னாலும் சரி நைதர்ன்னு சொன்னாலும் சரி ஓகே ஸோ நீதர் த டீச்சர் நோ த ஸ்டூடெண்ட் நோஸ் த ஆன்சர் இங்கே தரப்பட்டதுக்குள்ள எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க என்ன ஆன்சர் கொடுத்த நீங்கள் டு யூ ஹேவ் எனி ஐடியா சில்ட்ரன் இதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க இங்கே நீதர் த டீச்சர் நோ த ஸ்டூடெண்ட் நோஸ் த ஆன்சர் இங்கே அதாவது இந்த வேர்புக்கு பக்கத்தில் உள்ள சப்ஜெக்ட் ஓகே இந்த சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும் ஓகே இங்கே ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் கழிச்சிருக்கு ரைட் ஸ்டூடெண்ட்னு கதைக்கப்பட்டிருக்கு ஸோ இது சிங்குலர் ரைட் இங்கே ரெண்டையும் சேர்த்து பார்க்கக்கூடாது இந்த வேர்புக்கு முன்னுக்குள்ளே உள்ள ஓகே இங்கே நீ இதை பயன்படுத்தும் போது ரெண்டை நீங்கள் கம்மியாக பண்ணி தான் கதைக்க போகிறீங்க ரைட் ரெண்டு விடயங்களை பற்றி கதைக்க போகிறீங்க ரைட் ஸோ நீங்கள் கதைக்கும் போது இந்த வேர்புக்கு முன்னுக்குள்ளே நீங்கள் போட வேண்டியது வேர்புக்கு முன்னுக்கு போட வேண்டிய சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும் இது ப்ளூரலாக சிங்குலராக ஸ்டூடெண்ட்ன்றது சிங்குலர் ரைட் ஸோ சிங்குலராக இருந்தால் இங்கே நீங்கள் என்ன செய்வீங்க நோவுக்கு பதிலாக நோஸ் கொடுப்பீங்க ரைட் நீ இதை டீச்சர் நோ த ஸ்டூடெண்ட் நோஸ் த ஆன்சர் ரைட் டீச்சருக்கும் ஆன்சர் தெரியல மாணவருக்கும் ஆன்சர் தெரியல ரைட் இது ஒரு பொதுவான ஃபேக்ட் ஜென்ரல் ஃபேக்ட் அதாவது ஜென்ரல் ஃபேக்ட்டை நாங்கள் என்ன டென்ஸில் கொடுப்போம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் என்ற காரணத்தால் தான் சொல்கிறேன் நீங்கள் நோஸ் அண்ட் எஸ் ஆட் பண்ணியிருக்கிறீங்க ஓகே ஏற்கனவே நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறேன் அதாவது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ஜென்ரல் ட்ரூத்ஸ்
அண்ட் டெய்லி ரொட்டீன் ஓகே இதே போல் நீங்கள் குறிப்பிட்ட யூசேஜஸ் படிச்சிருக்கிறீங்க ரைட் அந்த யூசேஜுக்கு பயன்படுத்துவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு காமனான அதாவது காமனாக வந்து டீச்சருக்கு மார்க்ஸ் தெரியலை மாணவருக்கு மார்க்ஸ் தெரியலை இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு காமனான ஃபேக்டாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சில்ட்ரன் ஓகே ஜென்ரலாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு டீச்சருக்கு மார்க்ஸ் தெரியலை மாணவருக்கு மார்க்ஸ் தெரியலை ஆஸ் யூஸ்வல் காமன் சில்ட்ரன் ரைட். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டதன்படி இங்கே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ neither the teacher nor the student knows the answer. ஓகே நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது இதுக்கு முன்னுக்கு அதாவது வேர்புக்கு முன்னுக்கு வர்ற சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும் சில்ட்ரன் ஓகே. ஸ்டூடெண்ட்ன்றது சிங்குலர். அதுக்கப்புறம் நீங்கள் டென்ஸையும் கவனிக்கணும் சில்ட்ரன் ஓகே. இந்த டென்ஸின் படி இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும் ஓகே. ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்குரியதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க ரைட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க நீ இதை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறீங்க ரைட். ஸோ ஸ்டூடெண்ட் சிங்குலர்ன காரணத்தால் இங்கே நோஸ் கொடுக்குறீங்க ஓகே. நோவோடு இஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஹீ ஷீட் வந்தால் வேர்பில் ஹீ ஷீட் உங்களுக்கு சப்ஜெக்டில் ஹீ ஷீட் வந்தால் வேர்பில் என்ன செய்வீங்க பாசிட்டிவ் ஃபார்மேட்டில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வேர்போட இஸ் ஸோ இஎஸ் ஓ ஐஇஎஸ் ஆட் பண்ணுவீங்க ரைட். யூ ஹேவ் லேர்ன் அபவுட் தோஸ் ரூல் சில்ட்ரன் ஏற்கனவே நீங்கள் அந்த ரூல்ஸை பற்றி பார்த்துருக்கிறீங்க ரைட். ஸோ அந்த அடிப்படையில் இங்கே நோவோட செட் பண்ணியிருக்கிறீங்க ஓகே. சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஆல்சோ இட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் ரைட். இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் டு யூ ஓகே. ஓகே we will check it out. The news is shocking. Why have you given is? இங்கே நியூஸ்ன்றது என்ன நீங்கள் ப்ளூரல் நினச்சிருக்கலாம். நியூஸ் ப்ளூரல் இல்லை சில்ட்ரன் சிங்குலர் ஓகே. நியூஸ் சிங்குலர் ஓகே. சிங்குலர்னு சொன்னால் நீங்கள் என்ன சேர்ப்பீங்க இஸ் சேர்ப்பீங்க ரைட். The news is shocking right. The news is shocking right. சில நியூஸஸ் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் ரைட். ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். கொஷின் நம்பர் 5 சில்ட்ரன். Everyone wants to succeed. எவ்ரி ஒன் சில்ட்ரன் ஒவ்வொரு தரம் ஏற்கனவே இந்த கதை இதே போல் கொஷின்ஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஒன்றுக்கு ரைட். எவ்ரி ஒன் ஒவ்வொரு தரம். ஸோ ஒவ்வொரு தரம்ன்றது சிங்குலராக ப்ளூரலா சிங்குலர் ரைட். எவ்ரி ஒன் இஸ் சிங்குலர் ஓகே. சிங்குலர் என்ற காரணத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க இங்கே நாங்கள் என்ன வித மாற்றம் செய்கிறோம்னு பார்ப்போம் ஓகே. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு சக்சீட் ஒவ்வொரு தரம் வந்து சக்சீட் பண்ணணும் ரைட். தட்ஸ் த காமன் ஃபேக்ட் ரைட். ஸோ இங்கே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு ரைட். எவ்ரி ஒன் வாண்டோட எஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. எவ்ரி ஒன்ன்றது ஹீ ஓ ஷியாக இருக்கலாம் ரைட். ஸோ ஹீ அல்லது ஷியாக இருக்கலாம் சிங்கிளாக தான் இருக்கும். ஸோ சிங்குலருக்குள்ள அடக்குவோம். ஸோ வாண்டோட என்ன செய்கிறோம் எஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரைட். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு சக்சீடு. Children, next question is either the dogs or the cat is responsible for the mess. Okay, இதில் டாக்ஸுக்கும் காரணம் இல்லை நாய்களும் காரணம் இல்லை பூனையும் காரணம் இல்லை இந்த மெஸ் ஆகினதுக்கு ரைட் குப்பி ஆகினதுக்கு ஓகே. என்னதுக்காக நாங்கள் இங்கே என்ன சேஞ்சஸ் செய்திருக்கிறோம்ன்றதை பார்ப்பேன் சொல்கிறேன் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏற்கனவே நான் இதை பற்றி கதைச்சிருக்கேன் நீதை பயன்படுத்தும் போது கதைச்சிருக்கேன் ரைட். either the dogs or the cat is responsible for the mess. சில்ட்ரன் நீங்கள் இங்கே பார்க்கலாம் either the dogs or the cat is responsible for the mess. இங்கே அதாவது வேர்புக்கு முன்னுக்கு வர்ற சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலாக த கேட் ஒரே ஒரு கேட்டை பற்றி கதைச்சிருக்கு அதுக்கப்பட்டது ரைட். ஸோ இங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க இஸ் யூஸ் பண்ணுவீங்க ரைட். either the dogs or the cat is responsible for the mess. Okay children, last question. What is your question? Mathematics is my favorite subject. Why have you given is? You may think like that right. மேத்தமெட்டிக்ஸ்ன்றது சிங்குலராக ப்ளூரலாக இது ஒரு சிங்குலர் சில்ட்ரன் ஓகே. இந்த சப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்ட் எழுவாய வந்திருக்கு ரைட். இது சிங்குலருக்குள்ள அடங்கும். ஸோ சிங்குலர் வந்தால் நீங்கள் என்ன போடுவீங்க இஸ் ரைட். இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். ஐ பிலீவ் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சில்ட்ரன். சில வேளைகளில் இதில் டென்சஸ் சம்மந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஓகே.
நீங்கள் டென்சஸ் நான் படிப்பிக்கும் போது வராத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு அது சம்மந்தமான டவுட்ஸ் வரலாம்னு சொல்கிறேன். அப்படி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு போட்டு விடுங்க சொல்கிறேன். நான் மற்ற கிளாஸஸில் குறிப்பிட்ட டென்சஸ் போகும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட கிளாஸுக்கான லிங்க் அனுப்பி வரேன். அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது உங்களோட கிளாஸில் திருப்பி நான் செய்யும்போது நீங்கள் டென்சஸை லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்கிறேன். ஓகே, we will end today's class, children. If you have any doubts, you can text me. Otherwise, in your next class, you can ask from me, children. Okay, take care. God bless you. Be happy. Bye, children.